பிரைஸ் லார்ட். வார்த்தை வார்த்தையின்படி தான் வாழ்க்கை. ஏசாயா 43:19 இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஆமென். இந்த நாளில் இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், முந்தினவைகள் நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஆமென். ஆண்டவர் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் கடந்து போன எல்லா காரியங்களும் ஒரு பக்கம் உங்களை கலக்கப்படுத்தி கொண்டிருக்கும். அதை பார்த்தா உங்களை ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் முந்தின காரியங்கள் நினைக்காதீங்க. உங்களை யார் கவலைப்படுத்தினாங்களோ, உங்களை யார் துன்பப்படுத்தினாங்களோ, உங்களை யார் விட்டுட்டு போனாங்களோ, அதெல்லாம் எதுவும் நினைக்காதீங்க. பூர்வமானவைகள் எதையுமே சிந்திக்காதீங்க. எனக்கு இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே, எனக்கு அவங்க அப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி எதுவுமே யோசிக்காதீங்க. என் வீட்டில் உள்ளவங்க எனக்கு இப்படி விரதமாக எழும்புறாங்களே, எதுவுமே நீங்கள் யோசிக்காதீங்க. இல்லை என் பக்கத்து வீட்டில், என் தெருவில், என் கூட உள்ளவங்க வேலை பார்க்குற இடத்துல தான் இப்படி எழும்புறாங்களேன்னு சொல்லி எதையுமே யோசிக்காதீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். நீங்கள் வேலை பார்க்குற ஸ்தலத்தில், நீங்கள் இருக்கிற பட்டணத்தில், நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற பகுதியில் ஆண்டவர் உங்களுக்குன்னு ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். அதை யாருமே அறிஞ்சு கொள்ள முடியாத ஒரு ஞானம் அவருக்கு மட்டும்தான் இருக்குது. நம்ம நினைக்காத நேரத்தில் தான் ஆண்டவர் உங்களுக்கு புதிய காரியத்தை செஞ்சு உங்களை மேன்மேல் ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you. ஆமாம்.